ராமர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதான் இங்கே அயோத்தியில் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா என்ன ஏற்பாடு பண்ணுமோ அது பூரா அங்கே நடக்கிறது. பரதனே வந்து போய் வரவேற்கிறான் நந்தி கிராமத்தில். அங்கே தானே இருக்கான். இன்னும் அயோத்திக்குள்ளே அவளும் பிரவேசிக்கலை, எல்லாரும் சேர்ந்து தான் பிரவேசிக்க போகிறா. அதனால் ராமர் வரும்போதே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரதம் கீழே இறங்குற வரைக்கும் அவனுக்கு பொறுமை இல்லையா. ஒரு ரெக்கை முளைச்சா நான் மேலே போய் ரதத்தில் சேர்ந்துருவேனே, அந்த புஷ்ப விமானத்தில் ஏறிட்டுருவேனேன்னு நினைக்கிறான். அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, மேலேருந்தே பரதனுக்கு கை கொடுத்து பரதனை மேலே தூக்கிட்டார். கீழே போகிற வரைக்கும் அவருக்கும் தாங்கலையாம். பரதனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணுறார். சத்ருகுணனே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படி ஆனந்த பாஷ்பம் விட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. விபீஷன் பார்த்தார், சரி பழைய பக்தர்கள்லாம் சேர்ந்துட்டா, நம்மளை எங்கே இனிமேல் திரும்பி பார்க்க போகிறார் அப்படின்னா தோளில் கை போடுறான்.